இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சுங்க. பொறுமையாக கேளுங்க. வீட்டுக்கு வெளியில் மோட்ரு போட வந்தேங்க. வந்தால் சைடில் வந்துட்டு பாம்புங்க, ரொம்ப பெருசு, நீட்டு. அதை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். நான் சொல்லும் போது மணி 11:30. அப்போ என்ன பண்ணார், வீட்டுக்காரர் சுற்றி சுற்றி வந்தார். சுற்றி சுற்றி வந்துட்டு பாம்பை கண்டுபிடிச்சிட்டாரு எங்கே போச்சுன்னு. கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு இடத்துல போய்ட்டு பதுங்கி படுத்துக்குச்சு. செங்கல்லாம் அடுக்கி வச்சுருந்தோம், ஒரு 4 செங்கல் அடுக்கி வச்சுருந்தோம். அது கீழே பதுங்கி படுத்துருச்சு. அது எப்படி எடுக்கிறது எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாமல் பக்கத்துலலாம் ஆளை தேடி யார் யாருக்கோ ஃபோன் பண்ணார். ஒன்றும் சரி வரல. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், நீங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்க்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணி ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடுச்சி அவங்க வரத்துக்கு. அது வரைக்கும் என் வீட்டுக்காரர் வந்து கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த இது மேலே நின்றுட்டு இருந்தார். வெயில் தாங்க முடியாமல் செருப்பை போட்டுக்கிட்டு கொடையை பிடிச்சிக்கிட்டு அந்த காம்பவுண்ட் சோர் மேலே நின்றுட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தா அவங்க 3 பேர் வந்திருந்தாங்க ஃபயர் சர்வீஸ்லேருந்து. வந்துட்டு ஒரு குச்சி மாதிரி, அது கம்பு மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஒரு டப்பா மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு அந்த பாம்பு இருந்த பிளேஸை நல்லா பார்த்து வச்சுட்டு ஒரு எண்டில் ஒரு குச்சும் இன்னொரு எண்டில் ஒரு குச்சும் வச்சு பாம்பை நல்லா பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அந்த டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சிட்டாங்க. எனக்கு கிட்ட போகிறதுக்கு ரொம்ப பயம். தள்ளி இருந்தே எடுத்தேன். பார்த்திங்கன்னா தெரியும்ல 3 பேர் எப்படி பிடிக்கிறாங்கன்னு. அது என்ன வாலும் தலையும் போட்டு நீட்டிக்கிட்டு படம்லாம் எடுத்துக்கிட்டு பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் எங்கே ஏறி நிற்கிறாரு பாருங்க. அதை பிடிக்கிறப்பெல்லாம் பயம், எங்கடா கொத்திட்டு போகுதுன்னு. ஆனால் அவங்களுக்கு ஒரு துளி பயம் கிடையாது. அசால்ட்டாக பிடிக்கிறாங்க. அதை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், பாருங்கள். இது எங்கேருந்து எப்படி வந்துச்சுன்னு தெரிலங்க. கேட்டு பூட்டியிருக்கு, சவறு கட்டியிருக்கு. இது எப்படி தாவி எங்கேருந்தோ எப்படி வந்துச்சுன்றது தெரியலை. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா? அது பாருங்கள், இந்த கம்பில் சுற்றிக்கிட்டு படம் எடுத்துச்சு பாருங்கள். அந்த சார் ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. அது பார்த்தீங்களா, கை தூக்கிட்டு ஹாய் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லி அந்த வாழெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டு, பயம் கொஞ்சம் கூட இல்லைங்க. போட்டு டப்பாவில் போட்டு மூடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க சேஃபாக. நான் கதவையே திறக்கலைங்க. அங்கிட்டு பின்னு கதவையும் திறக்கல, முன்னு கதவையும் திறக்கல. நல்ல வேலைக்கு நாங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாக ஜன்னல் எல்லாத்துலேயுமே வந்து கொசு வலை அடிச்சிருந்தேன். நான் அப்போவும் கேட்டேன், ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ போட்டிருக்கோங்க, கீழே ரொம்ப இருக்குது, பாம்பு கீம்பு வந்துடுவாது. அதெல்லாம் ஒன்றும் நுழையாதுன்னாரு. இல்லை, நீங்கள் ஒரு கொசு வலையாவது அடித்து விட்ருங்கன்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி அதுக்கப்புறம் ஒரு கொசு வலையை அடித்து விட்டார். நல்ல வேலையாக போச்சு பாருங்கள். இந்த கேட்டு வழியாக தான் வந்திருக்குன்னு எனக்கு ஒரு இது. இந்த சின்ன கேட்டு வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த பெரிய கேட்டுக்கு இல்லை, கொஞ்சம் இடம் இருக்குது. அது ரொம்ப கொஞ்சம் இடம் தான். அந்த கேப்பில் வந்துட்டுருக்குமோ அப்படின்னு ஒரு இது. நான் பிடிச்சிட்டு வந்தவர், நாங்கள் வந்து இந்த கார் ஷெட்டு கட்டியிருந்தோம், இது என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது எவ்வளோ ஆகுது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட்டை விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நல்லபடியாக அந்த பாம்பை பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அதுவே சந்தோஷம்னு. அதுக்கப்புறம் தாங்க ஒரு பெருமூச்சு விட்டு இருந்துச்சு. இப்போ எல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். யாருமே வெளியிலேயே வரலைங்க. பாம்பு இருக்குதுன்னு தெரிஞ்சதும் எல்லாம் வீட்டுக்குள்ளே போய் பூட்டிட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் அந்த 2-3 பேர் அப்படி வந்து நின்று பார்த்தாங்க. இங்கெல்லாம் யாரும், இப்போ எங்கள் ஊரெல்லாம் இருந்திருந்தால் நேரம் அடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்துருந்துருப்பாங்க. இங்கே யாருமே இல்லை. எல்லாம் வயசானவங்கிறதுனால பூட்டிகிட்டு உள்ளே இருந்துட்டாங்க. ஃபயர் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் தான் வெளியில் வந்தாங்க. அவ்வளோதாங்க, நல்லபடியாக பாம்பு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு பயம் போச்சு. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபயர் சர்வீஸ்லேருந்து வந்தவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி வழி அனுப்பிச்சாச்சு. பாய்ங்க.